வீட்டுல கோலமாவு கேட்டாங்க. நானும் பக்கத்துல இருக்க மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் கடையில இருந்து அந்த லாஸ்ட் கடை வரைக்கும் எல்லா கடையிலும் கேட்டேன். எந்த கடையிலும் ஸ்டாக் இல்ல. சிக்கன் கடையில கூட போய் கேட்டேன். ஏன்னா அதெல்லாம் ஸ்டாக் வச்சிருக்கீங்க, ஏதாவது நீங்க கோலம் போடுறது எதனா வச்சிருக்கீங்களா கேட்டேன். சுத்தமா இல்ல. சரி, பக்கத்துல இருக்க பங்கர்ல கேக்குறேன், அங்கேயும் இல்ல. அங்க நமக்கு தெரிஞ்ச கடை ஒண்ணு இருக்கு, இங்க இருந்து 1 கிலோமீட்டர் அது. அங்க போயிட்டு கேக்குறேன், அங்கேயுமே இல்ல. என்னதான்ப்பா ஆச்சு, ஏன்பா கோலமாவே கிடைக்க மாட்டேதுன்னு கேட்டா, எல்லாம் இந்த விஜய் சாரால் இந்த விசில் சின்னத்தை கோலமா போடுங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னாரும் சொல்லிட்டாரு. எல்லாம் கோலமாவை ஸ்டாக் வாங்கி வச்சிட்டாங்க. கேட்டா எலெக்ஷன் வரைக்கும் வரைய போறாங்களாம் விசில் சின்னத்தை. சரி, வீட்டுல கோலமாவு கிடைக்கலன்னு சொன்னா சண்டை வரும்னு சொல்லி இந்த சாக் பீஸ் இருக்குல்ல, அதை வாங்கி வரைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி சாக் பீஸ் கேட்டா அதுவும் அதே நிலைமை. என்ன பண்றது? சுத்தமா கிடைக்கவே இல்லை. வீட்டுல வந்து சொல்றேன், இந்த மாதிரி கிடைக்கல, என்ன பண்றதுன்னு கேட்டா, அப்ப நான் எப்படி விசில வரையுதுன்னு கேக்குறான். நம்ம வீட்லயும் விசில் சின்னத்தை வரையறதுக்காகத்தான் கோலமாவே கேட்டுக்கிறாங்க. ஏன் ஐயா, ஐயா விஜய் ஐயா, ஏற்கனவே பண்ற சம்பவங்கள்லாம் பத்தலையா ஐயா? இப்படியும் ஒரு சம்பவமா? நடத்துங்க. நன்றி.